நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் ஆவணி மாதம் அதாவது 18/8 17/9 வரலும் உண்டான நாட்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ் அப்படின்றது ஜோசியத்தினுடைய சொல். இவ்வளோ நாளாக 18ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தால்னா உங்களுடைய ராசியில் தனித்த குரு உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே டெசிஷன் எடுக்கக்கூடியது ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் அவுட்புட்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப டைமாக இருந்தனால பிரச்சனைகள் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேறு வழியே இல்லாமல் பிரச்சனைக்குள்ளேயே இருப்பீங்க. அதனால் பிரச்சனைகள்ன்றது ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக ஹேண்டில் பண்ணி எடுத்து வெளியில் போடணும். ஜாகிரதையாக பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்த்தோன்னா உங்களுடைய அதாவது குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனாலும் கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் அசௌகரியங்கள் அதாவது சனியும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா விஷயத்திலும் சகித்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதை தவிர கேத்துவம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பண வரவு கம்மியாக கூடும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஆவணி மாதம் வேறு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா
மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், நீச்சப்பட்டு போயிருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ஜாகிரதையாக ஓட்டுங்க. பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார். 4ஆம் அதிபதி உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. யாரையும் எதிர்த்து தேவையில்லாமல் பேசாதீங்க. பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது, திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். எப்போது 3/9/2026 புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால எழுத்து பணியில் பெரிய மாறுதல் வரும். திரை இதில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், திரை வசனகர்த்தா இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரும். கவிதை, கட்டுரை இவங்கெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 3ஆவது இடத்துல அதுவும் புதனே போய் உட்கார்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குரு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ஞானம் விஸ்தீரியம் அடையும். எழுத்து பணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அவார்டு வர்றது அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறது ரொம்பவுமே விசேஷம். இளைய சகோதரர்களுடைய ஹெல்ப் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும். திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம். முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவுகளை எடுக்காமலேயே அது டைம் கடத்திகிட்டே போகிறதுனால அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும். உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு 1/9/2026 அப்புறம் நல்லபடியாக இருக்கும். அது வரலும் கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறவங்களாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, அதுவும் அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அரசு பணிகளில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சு இருக்கிறது விசேஷம். இதனால் பண பொக்கிஷங்கள் திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக தூக்கமின்மை வரும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு அதாவது சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27லிருந்து 29/8/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்கள் வண்டி டிரைவராக இருக்கிறவங்க, உணவகங்கள் வச்சுருக்கவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கவங்க, அது தவிர உணவுகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி, அது தவிர தானியங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, கண்டக்டர், டிரைவர் இவெல்லாம் ரொம்பவுமே ஜாகிரதையாக விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதத்தில் சந்திரமௌலீஸ்வரரை போய் ஒரு தரமாவது சேவிச்சுட்டு வாங்கும். சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இருந்தாலும் கேது உங்களோட ராசியில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. உங்களுக்கு பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கார். அஷ்டமத்து சனி, வக்கரகதியில் சனி 8ஆம் இடத்துல இருக்குது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அது தவிர 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்த குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு நாட்டை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
இப்போ வந்து வெளிநாடு ட்ராவல் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் உடல் நலம் முக்கியம். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான் அதாவது 2-11க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார். அதனால் எந்த விதமான பண பிரச்சனையும் இருக்காது, பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆவணி மாதம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 3/9/2026 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் போய் உட்கார்றாரு. அதனால் பேச்சில் மிகுந்த நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோட பார்த்தலையானால் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. 2ஆம் அதிபதி அவரே ஆட்சியில் பெற்று இருக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் பணம் நிச்சயமாக கொழிக்கக்கூடிய வாய்ப்பு, நிலப்புலன்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே தோற்று போகக்கூடிய அளவிற்கு இருக்கும், அடிபட்டு போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். பேச்சில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். 1/9/2026 அப்புறம் சுக்கிரன் மாறுதலுக்கு அப்புறம் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதாவது 10ஆம் அதிபதியும் அவரே, 3ஆம் அதிபதியும் அவரே. அதனால் வந்து பார்த்தோன்னா தொழிலுக்குன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சூரியன் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் சுபர்கள் பார்வையில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. நுண்கிருமிகள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்களுடைய பிளானிங் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது பிளானிங் மூலியமாக பணம் வரக்கூடிய திசைகள் எல்லாவற்றிலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் 1ஆம் தேதி வரலும் அதாவது 1/9 வரலும் பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு எல்லாவற்றிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1/9/2026 அப்புறம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருப்பினும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/8 31/8 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருக்கக்கூடிய கட்டாயமாக இருந்தது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோதுமை தானம் கொடுங்க. சப்பாத்தி வந்து காகத்திற்கு போடுங்க, நாய்க்கு சப்பாத்தி போடுங்க. இந்த மாதிரியான கோதுமை தானம், கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாப்பாடு மாதிரி தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். உங்களுடைய உடல்நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பராப வருஷம் ஆவணி மாதம் இருக்கும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் துவங்குறார். அதாவது ஆவணி மாதம் பராப வருஷத்தில் 18/8/2026
17/9/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம், முதலீடுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை பார்ட்னர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோடையும் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உடனடியாக, அதாவது 18ஆம் தேதி அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோட, ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து கேதுவோடு இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து 12ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஒரு சின்ன மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு ஷார்ட் பீரியடு தான். எப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 3/9/2026 அன்றைக்கி பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கே புதன் வந்துடுறார். ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு வந்துடுறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால, அவரே 10ஆம் அதிபதின்றதுனால கண்டிப்பாக தனித்த புதனாக இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் வர்றதுனாலையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதை தவிர எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்னு சொல்லிட்டோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர பார்த்தாலேனால் இந்த ஷேர் இண்டிசஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கவங்கள, இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது பார்த்தேனால் மறைந்த இடத்திலிருந்து நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதையல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக தொழிலுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறார். குடும்பாதிபதி 2/9க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 1/9/2026 குடும்பாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் உண்டு. கவலைப்பட தேவையே இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கார், 3ஆம் அதிபதி. அது தவிர முயற்சி ஸ்தான அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குதூகலம், மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமான காலமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக 3/9/2026 அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருந்தாலும் அதிகமான முதலீடுகளை எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வரும். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.
முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. 3 8 அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8க்கு 3ஆம் வீடுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சில நாட்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கின்னா 1/9/2026 2/9/2026 இந்த 2 நாளும் வந்து முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புது டெசிஷன்ஸோ ஏதோ வெளியூர் வெளிமாநிலம் போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.